அண்மைச் செய்தி. கோவையில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக பாஜகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடத்த குவிந்திருந்தவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. விவரம். வணக்கம். கோவை சித்தாமதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் தற்பொழுது 200க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் தற்பொழுது கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்த 54 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடத்தியிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்து அங்கு 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கோவை சித்தாமதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கையில் பதாகைகளுடன் ஏந்தி திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல பாஜக மகளிர் அணியினர் தண்ணீர் பாக்கெட்டுகளை சாராய பாக்கெட்டுகள் போல மாலையாக அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தொடர்ந்து குண்டுக்கட்டாக தூக்கி சென்று தற்பொழுது கைது செய்து வருகின்றனர். தற்பொழுது சம்பவ இடம் முழுவதுமே பரபரப்பான ஒரு சூழலானது காட்சியளிக்கிறது. தொடர்ந்து மகளிர் அணியினர், அதே போல பாஜகவினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவருமே கையில் பதாகைகளை ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சாலை முழுவதுமே தற்பொழுது குவிக்கப்பட்டு கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.